ஓம் சாந்தி. February 4, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி January 31, 1998. திறமை சித்தி அடைவதற்கு நீங்கள் சேமித்துள்ள சகல பொக்கிஷங்களினதும் உங்கள் கணக்கை சோதனை செய்யுங்கள். இன்று இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சகல இளைய மற்றும் பழைய குழந்தைகளின் பாக்கியத்தை பார்க்கும் பொழுது பாப் தாதா மகிழ்ச்சியடைகின்றார். கல்பம் முழுவதிலும் பிராமண ஆத்மாக்களை விட வேறு எவருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. தேவர்களும் பிராமண வாழ்க்கையை மேன்மையானதாகவே கருதுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து சோதித்து நீங்கள் பிறப்பு எடுத்த கணத்திலிருந்து உங்களின் எதிர்காலம் எத்தனை மேன்மையானது ஆகியுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததுமே தனது தாயாலும் தந்தையாலும் பராமரிக்கப்படும் பாக்கியத்தை பெறுகின்றார். அதன் பின்னர் ஓர் ஆசிரியரால் கற்பிக்கப்படும் பாக்கியத்தை அவர் பெறுகின்றார். அதன் பின்னர் ஒரு குருவிடமிருந்து வழிகாட்டல்களை அல்லது ஆசீர்வாதங்களை அவர் பெறுகின்றார். குழந்தைகளான உங்களுக்கு பராமரிப்பையும் கற்பித்தல்களையும் ஆசீர்வாதங்களையும் ஸ்ரீமத்தையும் கொடுப்பவர் யார்? நீங்கள் பரமாத்மாவிடமிருந்தே அவை மூன்றையும் பெறுகின்றீர்கள். பராமரிப்பை பாருங்கள். பலரில் ஒரு கைப்பிடி அளவினர் மட்டுமே இறை பராமரிப்பை பெறுவதை பாருங்கள். உங்களைத் தவிர வேறு எவரும் ஆசிரியரான இறைவனிடமிருந்து கற்பித்தல்களை பெறுவதில்லை. நீங்கள் மட்டுமே சத்குருவிடமிருந்து ஸ்ரீமத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றீர்கள். எனவே உங்களின் பாக்கியத்தை நீங்கள் மிக தெளிவாக அறிவீர்களா? உங்களின் பாக்கியத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்த வண்ணம் நீங்கள் தொடர்ந்து ஊஞ்சல் ஆடுகின்றீர்களா? எனது பாக்கியம் எத்தனை மகத்தானது என்ற பாடலை நீங்கள் பாடுகின்றீர்களா? அமிர்த வேளையில் நீங்கள் விழித்தெழுந்ததுமே இறை அன்பில் திளைத்த வண்ணம் விழித்தெழுகின்றீர்கள். இறை அன்பே உங்களை விழித்தெழச் செய்கிறது. நீங்கள் உங்களின் நாளை இறை அன்புடன் ஆரம்பிக்கிறீர்கள். இந்த அன்பு உங்களிடம் இல்லை என்றால் உங்களால் விழித்தெழவே முடியாது. அன்பே உங்களின் கடிகாரத்தின் மணியாக ஒலிக்கிறது. அன்பென்னும் மணி உங்களை விழித்தெழச் செய்கிறது. நாள் முழுவதும் இறை சகவாசம் உங்களை ஒவ்வொரு பணியையும் செய்ய வைக்கிறது. உங்களின் பாக்கியம் எத்தனை மகத்தானது என்றால் உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுப்பதற்காக தந்தை அவரே தனது பரந்தாமத்தை விட்டு இங்கே வருகின்றார். கடவுள் உங்களுக்கு படிப்பிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தனது வீட்டை விட்டு வருகின்றார் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஆத்மாக்கள் எத்தனை தொலைவிலிருந்து வந்தாலும் பரந்தாமத்தை விட தொலைவான இடம் எதுவும் இல்லை. அதைவிட தொலைவாக ஏதாவது நாடு உள்ளதா? அமெரிக்கா அல்லது ஆப்பிரிக்கா தொலைவில் உள்ளதா? பரந்தாமமே அதி உயர்ந்த இடமாகும். அதி மேலான கடவுள் அதி மேலான இடத்திலிருந்து அதி மேலான குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக வருகின்றார். உங்களின் பாக்கியம் இத்தகையது என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? சத்குருவின் ரூபத்தில் அவர் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். அத்துடன் ஒவ்வொரு பணியிலும் தனது சகவாசத்தையும் வழங்குகின்றார். அவர் தனது வழிகாட்டல்களை மட்டும் உங்களுக்கு வழங்கவில்லை, ஆனால் அவர் தனது சகவாசத்தையும் உங்களுக்கு வழங்குகின்றார். குழந்தைகளான நீங்கள் என்ன பாடலை பாடுகின்றீர்கள்? நீங்கள் என்னுடன் இருக்கின்றீர்களா அல்லது என்னிடமிருந்து தொலைவில் இருக்கின்றீர்களா? நீங்கள் என்னுடனேயே இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் யார் கூறுவதை கேட்கின்றீர்கள் என்றால் அது பரம ஆசிரியர் சொல்வதையே ஆகும். நீங்கள் உண்ணும் பொழுதும் பாப்தாதாவுடன் சேர்ந்தே உண்கிறீர்கள்.
நீங்கள் தனியே உண்பீர்களாயின் அது உங்களின் தவறாகும். தந்தை கூறுகின்றார், என்னுடன் சேர்ந்து உண்ணுங்கள். குழந்தைகளான நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள், நான் உங்களுடனேயே வாழ்வேன், நான் உங்களுடனேயே உண்பேன், உங்களுடனேயே பருகுவேன், நான் உங்களுடனேயே உறங்குவேன், அத்துடன் உங்களுடனேயே வீட்டிற்கு திரும்பிச் செல்வேன். நீங்கள் தனியே உறங்கக்கூடாது. நீங்கள் தனியே உறங்கினால் உங்களுக்குள் தீய கனவுகள் ஏற்படும், அல்லது அவற்றில் தீய எண்ணங்கள் இருக்கும். எவ்வாறாயினும் தந்தைக்கு உங்களிடம் அதிக அளவு அன்பு இருப்பதனால் அவர் உங்களை எப்பொழுதும் தன்னுடனேயே உறங்கச் சொல்கின்றார். தனியே உறங்காதீர்கள். நீங்கள் விழித்தெழும் பொழுது தந்தையுடனேயே விழித்தெழுகின்றீர்கள். நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுதும் அவருடன் தூங்குகின்றீர்கள். நீங்கள் உண்ணும் போதும் அவருடனேயே உண்கிறீர்கள். நீங்கள் உலாவச் செல்லும் பொழுதும் அவருடனேயே சேர்ந்து உலா வருகின்றீர்கள். நீங்கள் உங்களின் அலுவலகத்திற்கு அல்லது வியாபாரத்தை பார்க்க செல்லும் பொழுது நீங்கள் அந்த வியாபாரத்தின் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் மட்டுமே. தந்தையே அதன் அதிபதி ஆவார். நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது உங்களின் பணிப்பாளர் உங்களின் பாஸ் பாப்தாதாவே என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒரு கருவி மட்டுமே. அவரின் வழிகாட்டல்களின் பேரில் அனைத்தையும் செய்கிறீர்கள். நீங்கள் சில நேரங்களில் சோகமாக இருக்கும் பொழுது தந்தை உங்களின் நண்பராகி உங்களுக்கு உற்சாகமூட்ட முயற்சி செய்கின்றார். அவர் உங்களின் நண்பராகவும் ஆகின்றார். நீங்கள் அன்பு கண்ணீர் சிந்தும் பொழுது தந்தை வந்து உங்களின் கண்ணீரை துடைத்து விடுகின்றார். அவர் முத்துக்களைப் போன்ற உங்களின் கண்ணீரை தனது இதயம் என்ற நகை பெட்டியில் வைக்கின்றார். நீங்கள் சில நேரங்களில் விஷமத்தனம் செய்து முரண்டு பிடிக்கும் பொழுது நீங்கள் இனிமையான முறையிலேயே முரண்டு பிடிக்கிறீர்கள். தந்தை வந்து உங்களுடன் சமாதானம் செய்து கொள்கின்றார். அது பரவாயில்லை குழந்தாய், இப்பொழுது முன்னேறிச் செல். என்ன நடந்ததோ அது நடந்து சென்று விட்டது. அதை மறந்துவிடு. கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் என்று அவர் கூறுகின்றார். இந்த முறையில் அவர் உங்களை சமாதானம் செய்கின்றார். எனவே நாள் முழுவதும் நீங்கள் யாருடன் உங்களின் நேரத்தை செலவிடுகின்றீர்கள்? பாப் தாதாவுடன். சில நேரங்களில் குழந்தைகள் பாபா நான் உங்களை மறந்துவிட்டேன் என கூறும் பொழுது பாப் தாதா வியப்படுகின்றார். ஒரு புறம் நீங்கள் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள் என கூறுகிறீர்கள். அப்படியென்றால் நீங்கள் ஒன்றிணைந்திருக்கும் ஒரே ஒருவரை உங்களால் எப்பொழுதாவது மறக்க முடியுமா? நீங்கள் யாராவது ஒருவருடன் இருக்கும் பொழுது உங்களுடன் இருக்கும் ஒருவரை எப்படி நீங்கள் மறப்பீர்கள்? எனவே பாபா கூறுகின்றார், சபாஷ் குழந்தைகளே, உங்களுடன் ஒன்றிணைந்திருக்கும் ஒரே ஒருவரிடமிருந்து உங்களை பிரிக்கக்கூடிய அளவு அதிக வலிமை குழந்தைகளான உங்களிடம் உள்ளது. நீங்கள் ஒன்றிணைந்துள்ளீர்கள். அப்படி இருந்தும் சிறியதோர் மாயை ஒன்றிணைந்திருப்பவர்களை பிரித்து விடுகின்றாள். குழந்தைகள் விளையாடும் விளையாட்டை பார்க்கும் பொழுது பாப்தாதா கூறுகின்றார், உங்களின் பாக்கியத்தை சதா உணர்ந்தவராக இருங்கள். ஆமாம், எனது பாக்கியம் மிக மேன்மையானது என நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் அந்த எண்ணங்களின் சுரூபம் ஆகின்றீர்களே அன்றி அந்த விழிப்புணர்வின் சுரூபம் ஆகுவதில்லை. நான் இது, நான் இது, நான் இது என நீங்கள் மிக நன்றாக நினைக்கின்றீர்கள். நீங்கள் மற்றோருக்கும் இதை மிக நன்றாக கூறுகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் நினைப்பது மற்றும் கூறுவதன் சுரூபம் ஆக வேண்டும். நீங்கள் அதன் சுரூபம் ஆகுவதில் தோல்வியடைந்து விடுகிறீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சுரூபமாகுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த ரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் அனுபவத்தின் சுரூபம் ஆகுவதே மகத்தான ரூபமாகும். நீங்கள் உங்களின் அனாதியான ரூபத்தில் பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது
நீங்கள் எண்ணங்களின் சுரூபமாக இருப்பதில்லை, ஆனால் விழிப்புணர்வின் சுரூபமாகவே இருப்பீர்கள். நான் ஓர் ஆத்மா, நான் ஓர் ஆத்மா என்றேனும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த ரூபமாகவே இருப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சியின் சுரூபமாக நீங்கள் ஆரம்பத்தில் இருப்பீர்கள். நான் ஒரு தேவி, நான் ஒரு தேவன் என நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் அந்த ரூபமாகவே இருப்பீர்கள். ஆகவே உங்களின் அனாதியான ரூபத்தினதும் ஆதி ரூபத்தினதும் சுரூபமாக நீங்கள் இருப்பதனால் இந்த நேரத்திலும் ஒரு சுரூபம் ஆகுங்கள். அதன் சுரூபம் ஆகுவதன் மூலம் உங்களின் நற்குணங்களும் சக்திகளும் இயல்பாகவே வெளிப்படும். ஏதாவது ஒரு பதவி வகிக்கும் ஒருவர் தனது ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த நேரத்தின் திறமைகளும் கடமைகளும் இயல்பாகவே வெளிப்படும். எனவே நீங்களும் சதா உங்களின் ரூபம் என்ற ஆசனத்தில் நிலையாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு நற்குணமும், ஒவ்வொரு சக்தியும் மற்றும் ஒவ்வொரு வகையான போதையும் இயல்பாகவே வெளிப்படும். நீங்கள் இதற்காக கடினமாக உழைக்க வேண்டியதில்லை. இதுவே இயல்பான பிராமண சுபாவம். பல பிறவிகளின் மற்ற வகையான சுபாவங்களை முடித்தல் எனப்படுகிறது. பிராமண வாழ்க்கையின் இயல்பான சுபாவம் என்னவென்றால் நற்குணங்களின் சுரூபமாகவும் சகல சக்திகளின் சுரூபமாகவும் ஆகுவதாகும். மற்ற பழைய வகைகளான சுபாவங்கள் அனைத்தும் பிராமண வாழ்க்கையின் சுபாவம் அல்ல. எனது சுபாவம் இப்படி உள்ளது என நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் எனது சுபாவம் என கூறுவது யார்? அது பிராமணரா அல்லது க்ஷத்ரியரா அல்லது தனது சென்ற பிறவியின் விழிப்புணர்வின் சுரூபம் ஆகின்ற ஆத்மாவா இதை கூறுவது? பிராமணர்களின் சுபாவமே தந்தை பிரம்மாவின் சுபாவமாகும். எனவே எனது சுபாவம் இப்படிப்பட்டது என நீங்கள் கூறும்பொழுது பிராமண வாழ்க்கையில் உங்களின் சொந்த சுபாவம் உங்களுக்கு இருக்க முடியுமா என சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களின் கடந்த கால சுபாவத்தை முடிப்பதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களின் கடந்த கால சுபாவம் இப்பொழுது வெளிப்படுமாக இருந்தால் நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு பிராமணர் அல்ல, ஆனால் ஒரு க்ஷத்ரியராக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடந்த காலத்தை முடிப்பதற்கு போராடுகின்றீர்கள். எனவே நீங்கள் சில நேரங்களில் பிராமணர்களாகவும் மற்ற நேரங்களில் க்ஷத்ரியர்களாகவும் இருக்கின்றீர்களா? நீங்கள் உங்களை என்னவென்று அழைக்கின்றீர்கள்? க்ஷத்ரிய குமார்களா அல்லது பிரம்மா குமார்களா? நீங்கள் யார்? நீங்கள் க்ஷத்ரிய குமார்களா? நீங்கள் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் ஆவீர்கள். உங்களுக்கு வேறெந்த பெயரும் இல்லை. நீங்கள் யாரையாவது ஹே க்ஷத்ரிய குமார் இங்கே வாருங்கள் என்று அழைப்பீர்களா? நீங்கள் எப்பொழுதாவது இப்படி கூறுகின்றீர்களா? அல்லது உங்களுக்குள்ளேயே நான் ஒரு பிரம்மா குமார் அல்ல, நான் க்ஷத்ரிய குமார் என்று கூறுவீர்களா? ஒரு பிராமணர் என்றால் தந்தை பிரம்மாவின் சுபாவத்தை ஒத்த சுபாவத்தை கொண்டிருப்பதாகும். அந்த வார்த்தைகளை ஒரு பொழுதும் கூறாதீர்கள். அவற்றை தவறுதலாக கூட கூறாதீர்கள். நான் என்ன செய்வது, எனது சுபாவம் இப்படிப்பட்டது என ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். இது சாக்கு போக்கு கூறுவதாகும். இவ்வாறு கூறுவதே உங்களை விடுவிப்பதற்கென்று சாக்கு போக்கு சொல்வதாகும். நீங்கள் புதிய பிறவி எடுத்துள்ளீர்கள். எனவே உங்களின் புதிய வாழ்க்கையில் பழைய சுபாவம் எப்படி வெளிப்பட முடியும்? நீங்கள் சம்பூர்ணமாக இறக்கவில்லை என்பதே இதன் அர்த்தம். நீங்கள் இன்னமும் சிறிது உயிருடன் இருக்கின்றீர்கள். அத்துடன் உங்களின் சிறிதளவே இறந்துள்ளது. பிராமண வாழ்க்கை என்றால் தந்தை பிரம்மாவின் ஒவ்வொரு அடியுமே பிராமணர்களின் அடிகளாகும். பாப்தாதா உங்களின் பாக்கியத்தை பார்க்கின்றார். அது மேன்மையான பாக்கியமாகும்.
ஆகவே அந்த வார்த்தைகள் இந்த பாக்கியத்தின் முன்னால் சரியாக தோன்றவில்லை. நீங்கள் இந்த வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடுகின்றீர்கள் அல்லவா? நீங்கள் என்ன வகுப்புகள் கொடுக்கின்றீர்கள்? இது முக்தி வருடம், சுதந்திரத்திற்கான வருடம். இது இப்பொழுது முக்தி வருடமா அல்லது இது 1999 வருடமா? 1998 முக்தி வருடமாகும். இதுவே முக்தி வருடம் என்று நினைப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களின் கைகளை உயர்த்துவது மிகவும் இலகுவானது. நீங்கள் இந்த ஒன்று கூடலில் அமர்ந்திருந்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். இப்பொழுது உங்களின் கைகளை உயர்த்துவதுடன் உங்களின் இதயங்களில் இந்த சத்தியத்தையும் செய்யுங்கள். என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நீங்கள் முக்தி வருடத்திற்கான உங்களின் சத்தியத்தை மீற மாட்டீர்கள். நீங்கள் இத்தகைய உறுதியான சத்தியத்தை செய்துள்ளீர்களா? நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்தும் பொழுது கவனமாக இருங்கள். இந்த தொலைக்காட்சியில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளதோ இல்லையோ, பாப்தாதா உங்களின் புகைப்படத்தை எடுத்துள்ளார். ஆகவே இத்தகைய பலவீனமான வார்த்தைகளில் இருந்து விடுதலை பெறுங்கள். உங்களின் வார்த்தைகள் தந்தையுடையதைப் போல் இனிமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உங்களின் வார்த்தைகள் நல்லாசிகளால் நிறைந்திருக்க வேண்டும். இதுவே அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. நடக்கும் போதும் அசையும் போதும் சாதாரணமான வார்த்தைகளை பேசாதீர்கள். திடீரென்று உங்களிடம் வருகின்ற எவரும் அவை வார்த்தைகளா அல்லது முத்துக்களா என வியக்க வேண்டும். நல்லாசிகள் நிறைந்த வார்த்தைகள் வைரங்களையும் முத்துக்களையும் போன்றவை. சகல பொக்கிஷங்களையும் நீங்கள் சேகரிப்பதற்கு இப்பொழுது மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது என பாப்தாதா பல முறை குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் நீங்கள் காலம், எண்ணங்கள், வார்த்தைகள், ஞான செல்வம், யோக சக்திகள், தெய்வீக வாழ்க்கைக்கான சகல நற்குணங்களின் பொக்கிஷங்கள் என சகல பொக்கிஷங்களையும் சேகரிக்காது விட்டால் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் சேமிப்பதற்கு உங்களால் இலகுவாக வேறொரு நேரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். நாள் முழுவதும் ஒவ்வொரு பொக்கிஷத்தினரும் உங்களின் கணக்கை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு லாபம் உள்ளது என பார்ப்பதற்கு உங்களின் பௌதீக பணத்தின் கணக்கை நீங்கள் சோதிப்பதைப் போல் உங்களின் பொக்கிஷங்களின் ஒவ்வொரு கணக்கையும் சோதித்து எவ்வளவு பொக்கிஷங்களை நீங்கள் சேமித்துள்ளீர்கள் என பாருங்கள். உங்களிடம் சகல பொக்கிஷங்களும் இருக்க வேண்டும். நீங்கள் திறமை சித்தி எய்த விரும்பினால் ஒவ்வொரு பொக்கிஷத்தினரும் உங்களின் சேமிப்பு கணக்கு நிறைந்திருக்க வேண்டும். அதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சேமிக்கப்பட்ட பொக்கிஷ கணக்கின் பலனை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். காலத்தின் மிகவும் தாமதமாகிவிட்டது என்ற மணி இன்னமும் அடிக்கவில்லை. ஆனால் அது அடிக்கும். அந்த நாள் அல்லது தேதி என்னவென்று உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்பட மாட்டாது. திடீரென்று மிகவும் தாமதமாகிவிட்டது என்று அறிவிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த நேரத்தில் உங்களால் சேமிக்க முடியுமா? நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களுக்கு நேரம் இருக்காது. இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இந்த சிக்னலை பல முறை கொடுக்கின்றார். சேமியுங்கள், சேமியுங்கள், சேமியுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரினதும் பட்டம் என்னவென்றால் சகல சக்திகளையும் கொண்டவர் என்பதாகும். சில சக்திகளை கொண்டவர் என்பதல்ல. எதிர்காலத்தில் நீங்கள் சகல நற்குணங்களாலும் நிரம்பியவர்களாகவே இருப்பீர்கள். சில நற்குணங்கள் நிரம்பியவராக அல்ல. நீங்கள் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் இப்பொழுதே சேமிக்க வேண்டும். நீங்கள் சகல நற்குணங்களையும் சக்திகளையும் இப்பொழுதே சேமிக்க வேண்டும்.
ஒவ்வொரு பொக்கிஷமும் ஒரு நற்குணத்துடன் அல்லது ஒரு சக்தியுடன் தொடர்புடையது. எப்படி நீங்கள் சாதாரணமான வார்த்தைகளை பேசுவதில்லையோ, ஆனால் இனிமையான வார்த்தைகளை பேசும் நற்குணத்தை கொண்டிருக்கின்றீர்களோ, அதேபோல் ஒவ்வொரு பொக்கிஷத்திற்கும் இந்த தொடர்பு உள்ளது. பாப்தாதா குழந்தைகளான உங்களை நேசிப்பதால் அவர் இந்த சிக்னலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைய ஒன்று கூடலில் பல வகையினரும் இருக்கிறார்கள். சிறுவர்கள் இருக்கிறார்கள், அத்துடன் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர்களே அர்ப்பணித்தவர்கள். குமாரிகளும் அத்துடன் இல்லறத்தவர்களும் கூட வந்துள்ளார்கள். பல் வகையினரும் இருக்கிறார்கள். அச்சா, அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நல்லதே, இது மிகவும் நல்லது. குழந்தைகள், நீண்ட காலத்திற்கு முன்னரே ஒரு வேண்டுகோள் விடுத்தீர்கள், அப்படித்தானே? பாபாவை சந்திப்பதற்கு எப்பொழுது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என நீங்கள் கேட்டீர்கள். எனவே இது நல்லது. பல் வகையினரின் பூங்கொத்து தந்தையின் முன்னால் உள்ளது. முழு உலகிலும் உள்ள ஆசிரியர்களுக்காக பாப்தாதா ஒரு தூய ஆசையை கொண்டுள்ளார். முறைப்பாடுகளின் ஃபைல் எப்பொழுது முடிவடையும்? இப்பொழுது முடிவடைய வேண்டும். பாப்தாதாவிடமும் பல ஃபைல்கள் உள்ளன. எனவே இந்த வருடம் உங்களின் முறைப்பாடுகளின் ஃபைல் முடிவடைய வேண்டும். நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக இருப்பதற்கும் மேலாக நீங்கள் தெள்ளத் தெளிவானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இதை விரும்புகின்றீர்கள் தானே? மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் எப்படி பழகுவது என கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகளை உருவாக்கினாலும் அந்த தடைகளுக்காக நீங்கள் எவ்வளவிற்கு உங்களின் நேரத்தை பயன்படுத்தப் போகின்றீர்கள்? அவற்றுக்கும் நிறைவு விழா நடக்க வேண்டும். ஆகவே மற்றவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார் என பார்க்காதீர்கள். நான் என்ன செய்வது? அவர் ஒரு மலை போன்றிருந்தால் நான் அவரிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும். மலை அசையப் போவதில்லை. அவர் மாறினால் நான் மாறுவேன். மலை விலகினால் மட்டுமே என்னால் முன்னேற முடியும் என்று நினைக்காதீர்கள். மலை அசையப் போவதும் இல்லை. உங்களால் உங்களின் இலக்கை சென்றடையவும் முடியாது. ஆகவே அந்த ஆத்மாவிற்காக உங்களிடம் தூய உணர்வுகள் இருக்குமாயின் ஒரு சிக்னலை கொடுத்து உங்களின் மனதையும் புத்தியையும் வெறுமையாக்கிக் கொள்ளுங்கள். தடைகளின் சுரூபங்களாக இருப்பவர்களை பற்றி சிந்திப்பதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். அனைத்துமே வரிசை கிரமமாக இருப்பதனால் ஒவ்வொருவரின் ஸ்திதியும் நிச்சயமாக வரிசை கிரமமாகவே இருக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் முதலாம் இலக்கத்தவர் ஆக வேண்டும். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தடைகளாக இருப்பவர்களாகவும் வீணான எண்ணங்களை கொண்டுள்ள ஆத்மாக்களுக்காகவும் நல்லாசிகளை கொண்டிருங்கள். இதற்கு சிறிதளவு நேரமும் சிறிதளவு முயற்சியுமே தேவைப்படும். ஆனால் இறுதியில் சுய மாற்றத்தை ஏற்படுத்துபவர்களின் கழுத்துகளில் வெற்றி மாலைகள் போடப்படும். உங்களின் நல்லாசிகளால் அந்த ஆத்மாக்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அப்படி செய்யுங்கள். இல்லாது விட்டால் ஒரு சிக்னலை மட்டும் கொடுங்கள். உங்களின் பொறுப்பை முடிவிற்கு கொண்டு வாருங்கள். உங்களின் மாற்றத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து முன்னால் பறந்து செல்லுங்கள். இந்த தடையும் பற்றின் தங்க நூலே ஆகும். இது உங்களை பறக்க அனுமதிப்பதில்லை. இது சாத்தியம் என்ற திரைக்கு பின்னால் உள்ள சூட்சுமமான நூலாகும். இது உண்மை, அப்படித்தானே? இது அனைத்து நேரத்திலும் நடைபெறுகிறது. இது நடக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் எவ்வளவு காலத்திற்கு தான் நீங்கள் அவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கப் போகின்றீர்கள்? எவ்வளவு காலத்திற்கு அவற்றை நிறுத்தப் போகின்றீர்கள்? இப்பொழுது இந்த சூட்சும இழைகளிலிருந்து உங்களை விடுவித்து முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். இதனாலேயே பாப்தாதா உங்களுடன் வெவ்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றார்.
அத்துடன் உங்களின் எதிர்பார்ப்புகள், ஆசைகள், ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை நிறைவேற்றுகின்றார். இந்த வருடத்தின் கடைசி விழா முக்தி வருடத்திற்கான விழாவாகவே இருக்கும். விழாக்களின் போது தாதிகள் பரிசுகளை கொடுக்கிறார்கள். எனவே முக்தி வருடம் என்ற விழாவிலும் உங்களின் முழுமை என்ற பரிசை பாப்தாதாவிற்கு கொடுங்கள். அச்சா, இறை பராமரிப்பு, கற்பித்தல்கள், ஸ்ரீமத் என்பவற்றின் பாக்கியத்தின் உரிமையை கொண்டுள்ள எங்குமுள்ள விசேஷமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தைக்கு சமமாக இருந்து தமது எண்ணங்களின் சுரூபங்களாக தங்களை ஆக்கிக்கொள்ளும் ஆத்மாக்களுக்கும் இறைவனின் அகசக்தியால் தாம் செய்யும் சேவையிலும் தமக்காகவும் இலகுவாக வெற்றியீட்டும் கருவி சேவையாளர் ஆத்மாக்களுக்கும் சதா தந்தையை தமது ஒன்றிணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்பவர்களுக்கும் சதா சகவாசமென்ற உறவுமுறையை பூர்த்தி செய்யும் சகப்பாடி குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். ஆசிர்வாதம். நீங்கள் உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் திருப்தி என்ற உங்களின் சிறப்பியல்பால் மாலையில் கோர்க்கப்படுகின்ற ஒரு திருப்தி ரத்தினம் ஆகுவீர்களாக. சங்கம யுகம் திருப்திக்குரிய யுகமாகும். தங்களுடன் திருப்தியாக இருப்பதுடன் தமது உறவுகளிலும் தொடர்புகளிலும் சதா திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்களும் மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் மாலையானது உறவு முறைகளின் மூலமாகவே உருவாக்கப்படுகிறது. ஒரு மணி அடுத்த மணியுடன் தொடர்பில் இல்லாதுவிட்டால் ஒரு மாலையை உருவாக்க முடியாது. ஆகவே ஒரு திருப்தி ரத்தினம் ஆகுங்கள். சதா திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். ஒரு குடும்பத்தில் இருப்பதன் அர்த்தம் திருப்தியாக இருப்பதுடன் அனைவரையும் திருப்திப்படுத்துவதாகும். எந்த வகையான முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. ஸ்லோகம். தடைகளின் கடமை வருவது, உங்களின் கடமை தடைகளை அழிப்பவர்கள் ஆகுவது. ஓம் சாந்தி.